பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி இல்லையா? வணக்கம், ஆத்ம நமஸ்தே. வெல்கம் டு திஸ் ஜானகி ஆச்சி கோலம்ஸ் சேனல். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். பதார்த்தங்களில் சுவைக்காக மட்டும் இல்லை, மருத்துவ பலன்களுக்காகவும் சேர்க்கப்படுற ஒரு பொருள் தான் இஞ்சி. அதோட வேதியியல் தன்மை இந்த இஞ்சியை பல்வேறு நோய்களுக்கு மருந்தாகிற அற்புதத்தை நமக்கு காட்டிட்டு வருது. இந்த இஞ்சி பன்னெடுங்காலமாக இந்தியாவிலையும் சீனாலையும் விளைவிக்கப்பட்டு மருந்து பொருளாகவும் நிறைய மருத்துவ குறிப்புகளில் இது உபயோகப்பட்டு வருது. பச்சையாகவும் யூஸ் பண்ணுறாங்க, காய வச்சும் யூஸ் பண்ணுறாங்க. 5ஆம் நூற்றாண்டில் ஸ்கர்வின்ற ஒரு விட்டமின் சி குறைபாட்டுக்கு இஞ்சியை மருந்தாக பயன்படுத்தினாங்க சீனக்காரங்க. இதனால நிறைய பிரச்சனைகள் தீர்றது. குறிப்பாக வயிறு சம்பந்தமான உபாதைகள், சுவாச பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, காலரா, பல்வலி, இரத்த கசிவு, இதுக்கு எல்லாத்துக்கும் இஞ்சி ஒரு நல்ல நிவாரணம். இந்த இஞ்சினால் இன்னும் என்னென்ன இருக்குன்னா, அது ஒரு நல்ல ஜீரண மருந்து. அது குமட்டலுக்கான ஒரு சிகிச்சை. நமக்கு வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு இஞ்சி மிட்டாய் சாப்பிட்டுக்கலாம். மூட்டு வலி, மூட்டு சவ்வு பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு. அது ஒரு வலி நிவாரணி. அதாவது மைக்ரைன் தலைவலியாக இருக்கட்டும், இல்லை மாதவிடாய் வலியாக இருக்கட்டும், அது ரொம்ப நல்ல மருந்து. புற்றுநோய்க்கு ஒரு எதிரி. ஆக்சுவலாக இதை இஞ்சி சாறு சாப்பிட்டு வந்தோம்னா கர்ப்பப்பை புற்றுநோயாக இருக்கட்டும், இல்லை மார்பக புற்றுநோயாக இருக்கட்டும் வரவே வராது. அதனால தான் பர்டிகுலராக பெண்களுக்கு கர்ப்பம் முடிஞ்சு அவங்க குழந்தை பிறந்தோடனே இஞ்சியை ஒரு மூலப்பொருளாக கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது இஞ்சியில். இஞ்சி ஒரு சாதாரண ஒரு சின்னதுக்குள்ளே அடைக்கிடவே முடியாது, அவ்வளோ பலன் இருக்குது இஞ்சியில். உணவிற்கு முன்னாடி இஞ்சி துண்டுகளோட கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிட்றது நம்மளோட உமிழ்நீர் சுரப்பை அதிகரிக்கும். இப்படி அதிகரிக்கிறதுனால நம்மளோட அஜீரண கோளாறை எப்போவுமே வரவிடாமல் பார்த்துக்கும் இந்த இஞ்சி. வீட்டில் ஒரு இஞ்சியை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பை போட்டு ராக் சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது ஒரு சிட்டிகை எடுத்து வாயில் போட்டு மென்று முழுங்கிட்டு அப்புறம் சாப்பிட்டோம்னா இது ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது சின்ன சின்ன அழகான சிக்குக்கோலங்களை உங்களுக்காக நாங்கள் அடிக்கடி பதிவேற்றம் பண்ணுறோம். இதை சின்ன குழந்தைங்க கூட கற்றுக்கலாம். நம்ம பழம்பெருமையான, அதாவது நம்ம முதியோர்களோட எல்லா திறமைகளையும் நாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு பின்னால் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை இந்த சேனல் ஊக்குவிக்குது. வணக்கம், வாழ்க வளமுடன். வெற்றி உமதே.